ஃபஹத் ஃபாசில், கல்யாணி பிரியதர்ஷன் இவங்க ஆக்டிங்கில் அல்தாஃப் சலீம் டைரக்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஹியூமர் எமோஷனல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன ஓடும் குதிரை சாடும் குதிரை மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 33 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இது போல் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, ஃபஹத்க்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க. மேரேஜுக்கு முன்னாடி நாள் நைட்டு கல்யாணி ஃபஹத் வீட்டுக்கு போய், நீ குதிரையில் வர மாதிரி நான் கனவு கண்டேன், ஸோ நாளைக்கு குதிரையில் வந்துருன்னு இவங்க சொல்ல, ஃபஹத்தும் நோ சொல்ல முடியாமல் ஓவர் நைட்டில் குதிரையை ரெடி பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஃபாஃபா குதிரை மேலே ஊர்வலம் வரும்போது ஃபோட்டோ ஃப்ளாஷ்க்கு குதிரை பயந்து ஜம்ப் பண்ண ஃபஹத் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருது. அந்த அடினால கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. 1 year கழிச்சு கோமாலேருந்து ரெக்கவர் ஆகிற ஃபஹத் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அண்ட் நின்று போன அவங்க கல்யாணம் மறுபடியும் நடந்துச்சா இல்லையா, இதெல்லாம் சொல்கிறது தாங்க இந்த ஓடும் குதிரை சாடும் குதிரை. ஒரு கோமா பேஷண்ட் ரெக்கவரி ஸ்டேஜில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஹியூமர் வேல கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு விட்டு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் மட்டும் ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் இமோஷனல் சீன்ஸும் சில இடங்களில் கன்வின்சிங்காகவே இருந்துச்சு. டைரக்ஷன் சைட் பார்க்கும்போது கதையில் இவ்வளோ தாங்க ஸ்ட்ரென்த்ஸ். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ட்ராகியாக கண்ணாபின்னு அதுங்க இஷ்டத்துக்கு போகுது. லிட்ரலி செகண்ட் ஹாஃபில் எதை நோக்கி கதை போகுதுன்னே தெரிலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபஹத் கல்யாணி ஸ்டோரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் திடீர்னு ஒரு புது கேரக்டர் கூப்பிட்டு வந்து அதோட சப்ளாட் ஸ்டோரியை மெயின் பிளாட் மாதிரி லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. கதை ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் அட்லாஸ்ட் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி சரி ஆரம்ப இடத்துலையே முடிச்சிருவோம்னு கிளைமேக்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறாங்க. கேரக்டராக யாருக்குமே ப்ராப்பராக எழுதப்படலைங்க. ஈவன் ஃபஹத்தாலேயே இந்த படத்தை ஹோல்ட் பண்ண முடியலை பிகாஸ் ஆஃப் புவர் கேரக்டர் ஆர்க். திடீர்னு ஜாலியாக இருக்காரு, அடுத்த செகண்டே டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. இவர் மட்டும் இல்லைங்க, எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி வியர்டாக தான் பிஹேவ் பண்ணும். ஹியூமன் சென்ஸ்க்காக இந்த மாதிரி எழுதியிருக்காங்க போல். பட் அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லைங்க. டிப்ரெஷன் அண்ட் சூசைடல் தாட்ஸை புதுவிதமாக ஹியூமர் வேல அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமரை விட ட்ராகி ஸ்க்ரீன் பிளே ஓவர்டேக் பண்ணதால் படம் பார்க்குற ஃபீலையே ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க. ஃபஹத் ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஸ்டேட்க்கு போகணும்? ஃபஹத்க்கும் கல்யாணிக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட்? நடுவில் வந்த ரேவதி கேரக்டருக்கும் ஃபஹத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு இந்த மாதிரி இவங்க நிறைய விஷயங்களை மேலோட்டமாக சொன்னதால் நம்மளால் யாரோடையும் கனெக்ட் ஆகவே முடியலங்க. எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ஆக்டிங் ரோலை சிறப்பாக பண்ணியிருந்தாலும் அவங்க கேரக்டர் ஆர்க் அண்டர் ரைட் பண்ணதால் பெருசாக ரசிக்கும்படி இல்லை. எடிட்டிங் படத்துக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கொலாட் சீன்ஸ் ஆகட்டும், முக்கியமான சீன்ஸ்க்கு முன்னாடி வர இன்ட்ரோ டைட்டில் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீலே கொடுத்துச்சுங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சாங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம்ஸும் சீன் மூட்க்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், எடிட்டிங், நடுவில் வர சின்ன சின்ன சிரிப்பு வெடி அண்ட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராகி ஸ்க்ரீன் பிளே, புவர் கேரக்டர் ஆர்க், டீவியேஷன் ஆஃப் ஸ்டோரி, மூவியோட ரன் டைம். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் கொடுக்க வேண்டிய படத்தை ஜிக்ஸாக்காக போகிற ஸ்க்ரீன் பிளேனால் சொதப்பிட்டாங்க. இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் சப்டைட்டில்ஸோட தேட்டர்ஸில் ஓடுது. So if you are interested, go and watch the unexciting Odum Kudra Chadum Kudra. Cinematics rating for this movie is 5.5 out of 10. Thank you guys.